ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravi Shankar. பாபாஜி, வைணவர்கள் பகல் 10 திருமொழி திருநாள் என்றும் ராப்பத்துக்கு திருவாய்மொழி திருநாள் என்று போற்றி பாடி வணங்கி வருகிறார்கள். இந்த பாடல்களை எல்லோரும் ஒன்றாக பாடுகிறார்கள். 4 வேதங்களுக்கு இணையான இந்த பாடல்களை பற்றி தயவு செய்து விளக்குங்கள். சைவத்திலையும் சரி வைஷ்ணவத்திலையும் சரி கடவுளை நோக்கி பாடப்படுகிற பாடல்கள் இருக்குது. அது சைவத்தை விட வைஷ்ணவ கோயில்களில் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும். இப்போது திருப்பதி இருக்குன்னா திருப்பதியில் அவங்க என்ன தான் சான்ஸ்கிரிட்டு அந்த பூஜைங்கள்லாம் இருந்தால் கூட அங்கே வந்து 100% நாலாயிரத்திய பிரபந்தம் இதெல்லாம் பாடுறதுன்றது ஒரு பார்ட் ஆஃப் தி ப்ரேயர் கல்ச்சராகவே வச்சுருக்காங்க தமிழில். ஏன்னா அவங்களுடைய ஆச்சாரியர்கள் எழுதின பாடல்கள் என்பதனால் அதுக்கு ஒரு மரியாதை. நீங்கள் பொதுவாக இந்த சிவன் கோயிலுக்கெல்லாம் போகிறபோது அவங்க எழுதி வச்சுருப்பாங்க, இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு. பாடல் பெற்ற ஸ்தலம்னா யார்? அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்கெல்லாம் போய் பாடின சுவாமி இருக்கார் அந்த இடத்துலன்னு அர்த்தம். அதே மாதிரி வைஷ்ணவ கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது அப்படின்வாங்க. 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அவங்க பெருமாளை பற்றி பாடினதுனால மங்களமான என்றால் ஒரு மாதிரி சுபமான வச்சுக்கோங்க, மங்களமான சாசனம் அப்படின்னாக்கா தி சேங் த க்ளோரி ஆஃப் காட்னு வச்சுக்கோ. சாசனம்னா அத்தாரிட்டேட்டிவ் ரைட்டிங்குன்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ இந்த ரெண்டுமே இருக்குது. நீ வைஷ்ணவ takes a lot of pride in carrying the பெருமாள் or doing கைங்கரியம் ஃபார் பெருமாள். அதெல்லாம் அவங்களுடைய சிஸ்டமேட்டிக்காக அந்த காலத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அவர் மகாத்மா காந்தி இருந்தபோது நரசிங் மேத்தான்னு ஒருத்தர், அவர் ஒரு பாட்டு பாடுவார். மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அது வந்து வைஷ்ணவ ஜனத்தோ அப்படின்னு. முதல்ல சான்ஸ்கிரிட்டில் பாடுங்க 4 வரையும். வைஷ்ணவ ஜனத்தோ தேனே जे पीड़ पराई जाने रे. இது நரசிங் மேத்தா பாடினது, குஜராத்தில் இருந்து அவர் பாடினார். அதையே தமிழில் எழுதினாங்க. சொல்லுவன் வைஷ்ணவன் யாருன்னு கேட்பீர். சொல்லுவோம் வைஷ்ணவன் யாரென கேளீர், சோர்ந்தவன் பீடையை அறிவானே. எல்லோர்தம் துக்கத்தை எரிப்பவனாயினும் எழளவும் கர்வம் அடையானே. மண்ணுயிர் மக்களை வந்து துதிப்பான் மாசுரு நிந்தை மொழியானே. சொல்மனம் உடல்நிலை சுத்தமானவனே, சோதியுற்றார் பெற்ற தாய்மாரே. பாவ பேராசை அற்று பார்வை சமத்துவம் உற்று பரஸ்திரியை தாயன பணிவானே. நாவினால் பொய்மொழி நவிலவும் மாட்டான், நாளும் பிறர் செல்வம் தீண்டானே. மாயையும் மோகமும் மாயும் அவன் பால், மனதில் வைராகியம் உருவானே. ஓயாமல் ராமனை உள்ளம் நினைந்திட உண்டு புண்ணிய புனல் உடலே. ஸோ இந்த பகல் 10 ராப்பத்துன்னா என்னென்னா பெருமாள் சந்நிதியில் காலை நேரத்தில் பாடப்படுகிற 10 பாசுரங்கள், அது பகல் 10. ஈவினிங் டைமில் பெருமாள் கிட்ட பாடுறது இல்லையா, அது ராப்பத்து, இரவில் பாடப்படுகிற 10 பாசுரங்கள்னு அர்த்தம். வைஷ்ணவத்தில் 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அதில் பேயாழ்வார், புகையாழ்வார், பூதத்தாழ்வார் 3 பேரும் முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய நேரத்தில் திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், அதுக்கப்புறம் ஆண்டாள். 12 அப்படிங்கிறது சந்திராம்சத்தில் வரக்கூடிய நம்பர். 63 நாயன்மார்கள்ங்கிறது சூரியனுடைய 63 கலைகளை வைத்து கொண்டு வந்த நாயன்மார்கள்னு பேர். அப்போ சந்திரந்து 12, துவாதச நாமங்கள்னு வாங்க. துவா அப்படின்னா தசை அப்படின்னா 10 + 2 12.
அதுதான் இந்த கேசவாயனமா, கோவிந்தாயனமா, திருவிக்கிரமாயனமா, மசுவாயனம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம். அண்டு ரிச்சுவல்ஸ்ன்னு பார்த்தா, டிசிப்ளின் பார்த்தாக்கா, ஸ்ரத்தைன்னு பார்த்தாக்கா வைஷ்ணவத்தில் ஜாஸ்தி, சைவத்தில் கொஞ்சம் நாளடைவில் குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்கிறாங்க இல்லையா சாமிக்கு, அது சைவத்தில் வெறும் பருப்பு கொஞ்சம் மேலே போட்டு வெள்ளை சாதம் தான் வைப்பாங்க. வைஷ்ணவ கோயில்களில் பிரசாதம்னாவே ரொம்ப ஃபேமஸ்ஸு. புளி சாதம், அந்த சாதம், இந்த சாதம், பெருமாள் தோசை, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிரசாதம் வேறு இருக்கும். காஞ்சிபுரம் இட்லி தனி, செங்கப்பெருமாள் கோயில் இட்லி தனி, அதுக்கப்புறம் நம்மலாம் பௌர்ணமி இது விருதாச்சலத்துலேருந்து பண்ணுறவன் நம்ம ஒரு மாதிரி மருந்து உருண்டை, அது மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பிரசாதங்கள்லாம் பண்ணுவாங்க. அண்டு நார்மலாக இந்த பெருமாளை பூஜை பண்ணுறவங்க கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க ஃபினான்ஷியலாக. சைவ கோயிலில் இருக்கிறவங்கள விட அவங்க கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அலங்கார பிரியோ விஷ்ணு, அபிஷேக பிரியோ சிவா அப்படின்வாங்க. சிவபெருமான் என்பவன் எப்பயும் அபிஷேகத்தில் நாட்டமுடையவனாக இருக்கான், அலங்காரத்தில் நாட்டமுடையவராக இருக்கிறார் விஷ்ணு அப்படின்னு அர்த்தம். அதனால் அலங்காரம் சாமிக்கு, அதனுடைய இந்த ஒரு கோயிலை நல்லா வச்சுக்கிறது, நல்ல நைவேத்தியங்கள், ப்ளஸ் பெருமாளுடைய திருவடின்னு சொல்லி சடாரி இல்லையா, அது மேலே 2 பாதம் இருக்கும். அது சாமியே அவருடைய பாதத்தை தலைமையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி துளசி போட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க. அதை நீ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்னு வந்தீங்கன்னாக்கா உனக்கு ஹார்ட் ப்ராப்ளமே வராது. சிவன் கோயிலையும் இருக்குது. சிவன் கோயிலில் அவங்க வில்வ உபூதி கொடுக்குறாங்க. அது சாப்பிட்டாக்கா நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுலாம் வராது. எல்லாம் மெடிக்கல் தான். நம்முடைய மதம் என்பதே ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம், மெடிக்கல் தான். அதனால் அந்த வில்வ விபூதியில் அது ஒரு பவர் இருக்குது. அருகம்புல் இல்லையா, பிள்ளையார் கோயிலேருந்து கொடுக்குறாங்களே, அதில் ஒரு பவர் இருக்குது. சில கோயில்களில் அவங்க கொடுக்குற இந்த நந்தியா வட்டம் பூன்னு சொல்லுவாங்க, அது கண்ணு மேலே இப்படி ஒத்திக்கிற போது உனக்கு கண்ணு சம்மந்தப்பட்ட கோளாறுலாம் வராது. ஸோ மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்னுவாங்க. நம்மளை விட பெரியவங்க மேலையார் செய்வனகள்னு ஆண்டாள் சொன்னான். அது மாதிரி அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாவே போகிறோம். ஏன்னா தே நோ மச் மோர் தென் அஸ். நம்மளோட அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆரோக்கியத்தை பற்றி தெரியும், எப்படி வாழணுங்கிறதெல்லாம் தெரியும். இன்றைக்கி எல்லோரும் வியாதி கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா, சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே. அந்த காலத்து ஆளுங்களை நிறைய பேர் பாரு, 70-80 வயசு வரைக்கும் கண்ணாடியே போட மாட்டாங்க. இந்த காலத்தில் சின்ன குழந்தையிலேருந்தே எல்லோரும் கண்ணாடி மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இட் மீன்ஸ் அவர் ஹெல்த் இஸ் டிட்டீரியேட்டிங். அதுக்கு பல காரணங்கள். ஒன்று, தி பொல்யூட்டட் அட்மாஸ்பியர் டுடே, ஃபுட் ஹேபிட்ஸ். இன்றைக்கி நிறைய இந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றாங்களே, அதிலெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அந்த காலத்தில் நீ பாரு, இப்போ முந்தானது கூட டிவியில் ஏதோ ஒரு படம் வந்துச்சு. நயனதாரா அவங்க ஊருக்கு கூட்டின்னு போவா. நயன்தாரா பிரதர் கூட்டின்னு போவான் இவனை, என்ன இந்த ஹீரோ ஒருத்தன் இருக்கான்னு பாரு, தனுஷ். அங்கே போன உடனே இவனுக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுப்பாங்க. ஏதோ டீ காப்பி வந்துருக்குதுன்னு பார்ப்போம், பார்த்தா அது அருகம்புல் ஜூஸு. அதுக்கப்புறம் எல்லோரும் வாங்க பொடி நடையா அப்படின்வாங்க. எதுக்குன்னா டாய்லெட் போகிறதுக்கு. எல்லோரும் போய் வயலில் உட்காரும். இது ஒரு வகையில் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டது. இப்போ ரஷ்யா இருக்குது இல்லையா, இது சைனா. அங்கே அவங்க நம்ம ஊர் மாதிரி இந்த இங்கிலீஷ் கம்மோடு அந்த மாதிரிலாம் கிடையாது. சைஃபன் ஃப்ரெஷ் பண்ணுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள்லாம் கைலாச யாத்திரை போகிற போது சைனாவில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கிராமங்களில் இருக்குங்க இல்லையா, குளிக்கா பூசுன்னுவாங்க. இப்படி மேலே சீட்டு இருக்கும், கீழே ஒரு குழி இருக்கும். ஸோ நீ அப்படியே போக வேண்டியது தான், டைரெக்டாக பண்ணி சாப்பிட்றோம். அண்டு இயற்கை விவசாயம்னு ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க தஞ்சாவூருங்கெல்லாம். இங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு 8 டாய்லெட் கட்டிடுவாங்க. அந்த டாய்லெட்டில் நீங்கள் ஒரு போன உடனே அது ரொம்பிடும் இல்லையா, அப்போ அந்த டாய்லெட் பூட்டிடுவாங்க. ஒரு 3லேருந்து 6 மாதம் அது நல்லா அப்படியே மக்கி மண்ணாகிற வரைக்கும் வச்சுட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு வயல்லலாம் போடுவாங்க. இப்படி அந்த காலத்தில் நம்ம இதாக இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் எதை பண்ணுறோமோ அது அந்த காலத்துலேயும் சைனாவில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பாப்புலேஷன் உலகத்தில் ஒன்றாயிடுச்சு. அதுக்கு முன்னே அவன் தான் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பாப்புலேஷன். இப்போ அவன் அத்தனை ட்ரைனேஜ் அத்தனை சீவேஜை கொண்டு போய் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் இல்லையா? அதனால் இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்து அதை வச்சு அவங்க இயற்கையாக வாழ கற்றுக்கொண்டு விட்டார்கள். சிட்டியில் தான் எங்கேயாவது நீங்கள் சைனீஸ் வால் அந்த மாதிரி இடத்துக்கு போனால் இங்கே இருக்கும், நார்மல் டாய்லெட்ஸ் இருக்கும். மற்ற எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க.
பட் இட்ஸ் நாட் தட் தே ஆர் புவர். இட்ஸ் நாட் தட் தேர் புவர். சைனாவில் 1000 பேருக்கு முதல்ல ஒரு வீடு கட்டிடுவாங்க, ரோடு போட்டுருவாங்க, எலக்ட்ரிசிட்டி வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்டாந்துருவாங்க. அண்டு ஒரு இடத்துலையும் ஒரு தொழில் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு இடத்துல துணி, ஒரு இடத்துல பொம்மை செய்யுது, இன்னொரு இடத்துல பட்டாசு செய்யுது, இந்த மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ரா மெட்டீரியல்ன்றாங்க இல்லையா, அதெல்லாம் கவர்மெண்ட்லேயே கொண்டாந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற 1000 ஃபேமிலிஸ்க்கு வேண்டிய ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் அங்கேயே இருக்கும். இவங்க பொருள்களை கவர்மெண்ட்டே போய் மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ வீடு கொடுத்துட்றாங்க, சாப்பாட்டுக்கு வழி பண்ணி கொடுத்துட்றாங்க, தொழில் கற்றுக் கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும். அதனால் சைனா இஸ் ஏபிள் டு கம்பீட் இந்த வேர்ல்டு மார்க்கெட். ஏன்னா அந்த அளவுக்கு லோ ப்ரைஸில் வேறு யாராலையும் விற்கவே முடியாது. மகாத்மியம் என்றால் பெரிய மகிமை அல்லது பெரிய சிறப்பு என்று பொருள். இது ஒரு இந்து மத கருத்தாகும். குறிப்பாக துர்காதேவியின் மகிமைகளை எடுத்துரைக்கும் தேவி மகாத்மியம் என்ற நூலுக்கு பெயர் மகாத்மியம். மகாத்மியம் என்பது துர்கா சப்தசதி அல்லது சண்டி பாடம் என்றும் அழைக்கப்படுகிறது. பாபாஜி, ராமராஜ்ய துர்க்கை கோயிலில் தேவி மகாத்மியம் பாராயணம், சண்டி ஹோமம் பற்றி தயவு செய்து விளக்குங்கள். மகாத்மியம்ன்றது வெறும் தேவிக்கு இல்லை, தி க்ளோரின்னு அர்த்தம். மகாத்மியம் என்றால் த க்ளோரி ஆன் எனி சப்ஜெக்ட். எதுக்கு வேணாலையும் மகாத்மா இருக்கலாம். இப்போ பெருமாள் பற்றி பண்ணேன்னா வெங்கடேஸ்வர மகாத்மான்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம துர்கை கோயில் இருக்குன்னா அங்கே டெய்லி யாகம் நடக்குது. ராமன் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கே டெய்லி யாகம் வளர்த்து பூஜை பண்ணுறாங்க. அண்டு துர்கை நீங்களே பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்பவே தேஜஸாக அப்படின்னு நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். எல்லா பூஜையும் இங்கே நல்லா தான் இருந்துருக்கு. துர்கைக்கு நேர் எதிரில் நம்ம அதே அம்சத்தில் இருந்த கிருஷ்ணவேணி அம்மா, மாயம்மா இவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கோம். சத்யசாயியோடைய ஒரு சிலை யாரோ கொண்டாந்து கொடுத்தாங்க, எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு வசதி இல்லைன்னு. நான் சொன்னேன் துர்கைக்கு நேர் எதிரில் வைங்கன்னு. ஏன்னா 3 பேர் வந்தாங்க இல்லையா, அதில் சக்தியினுடைய அம்சத்தில் வந்தவர் ஷிரடி பாபா, சிவசக்தி என்ற பாவத்தில் வந்தவர் நம்ம சத்யசாய் பாபா, சிவசங்கர் பாபா என்பவர் சிவசக்தி அண்டு மாலவன், இந்த 3 கலப்பில் வந்தவர். 3மே ஒன்று தான், பட் வேறு வேறு. அப்போ அதனால தான் அவர் துர்கா மாயின்னு ஒரு ஷிரடி பாபா. இவர் அர்த்தநாரிங்கிற அமைப்பில் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம்னு சொல்கிறது. இப்படி ஒவ்வொரு கடவுள்களையும் ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கும். எல்லா பாயசம் ஒன்று தான், ஆனால் சேமியா பாயசம் வேறு, ஜவரிசி பாயசம் வேறு, அரிசி பாயசம் வேறு, எல்லாம் வேறு வேறு தானே. அந்த மாதிரி கடவுள் ஒன்று தான், ஆனால் அதில் ஏதோ ஒன்று சேருது, ஒன்று குறையுது. இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடியது தான் பல்விதமான தெய்வ வடிவங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காரண காரியங்கள். அதனால் இதெல்லாம் மகாத்மியம் தானே. என்ன கேள்வி அது? மகாத்மியம் என்றால் மகிமைகளை சொல்வதுன்னு அர்த்தம். நீ எந்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சொன்னாலையும் அதெல்லாம் மகாத்மியம்தான். அதில் உனக்கு சந்தேகம் தேவையில்லை, ஏதோ அதுதான் ஸ்பெஷல்னு நினைக்க தேவையில்லை. இப்போ நாம் ராமரை பற்றி சொல்கிறோம், கிருஷ்ணரை பற்றி சொல்கிறோம், பெருமாளை பற்றி சொல்கிறோம், எல்லா கடவுளை பற்றியும் சொல்கிறோம். ஏன் இயேசுநாதரை பற்றி சொன்னால் அதுவும் மகாத்மியம்தான். அது எது கிறிஸ்டியானிட்டி நீ ஏன் நினச்சின்னு உட்காந்துருக்க இல்லையா? ஈவன் தட் பிலாங்ஸ் டு த க்ளோரி ஆஃப் காட். இந்த உலகத்தில் எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் காடும் அதுக்காக வாழ்தான். இப்போ ஒரு மலை இருக்குது, மலையினால் மலைக்கு என்ன லாபம்? காற்று இருக்குது, காற்றுக்கு என்ன லாபம்? தண்ணி இருக்குது, தண்ணிக்கு என்ன லாபம்? அதனால் இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு மகானும் எந்த ஒரு அவதார புருஷனும் கூட அவனுக்காக வாழலை. அவங்க மக்களுக்காக தான் வந்தாங்க, மக்களுக்கு வழிகாட்டினாங்க. தவமெல்லாம் செய்து அந்த தவத்தினுடைய பலனை மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி என்ற முறையில் இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்தார்கள். அதனால் தே ஆர் ரெஸ்பெக்டட் ஆன் பார் வித் காட். கடவுள் ஒன்றே தான், நான் 100 தடவை சொல்லினே இருக்கேன். ஆனால் இவங்கெல்லாம் அந்த கடவுள் தன்மையை கிரகித்து கொண்டு இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நான் பிஹாஃப் ஆஃப் காடு, ஃபார் காடு அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஃபார் ஜென்ரல் மேனேஜர்னு கையெழுத்து போடுற மாதிரி இவங்கெல்லாம் ஃபார் காடு கையெழுத்து போடுறதுக்காக வந்தாங்க. அதனால் நான் ஒரு புக்கு கூட அந்த காலத்தில் வெளியிட்டேன். நான் இப்படிக்கு இறைவன் போட்டேன். இப்படிக்குன்னா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி காடுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று படின்னா பூமி. அப்போ இப்படிக்குன்னா இந்த பூமிக்கு இறைவன். அப்போ நீங்கள் பார்க்குற மகான்கள் எல்லாரும் இந்த பூமி இருக்குது இல்லையா, அதுக்கு கடவுள். அவ்வளோதான். இப்படிக்கு 14 உலகம் இருக்குது கடவுள் கண்ட்ரோலில். அப்போ இந்த பூமிக்கு அவங்க கடவுளாக இருக்காங்க. லைக் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் பார் ஆஃப் அட்டர்னி ஹோல்டருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். கேள்வி.
ராகுவின் தோஷத்திலிருந்து விடுபட மட்டுமல்லாது பிற வேண்டுதல்களுக்காகவும் அனுமனுக்கு வடைமாலை சார்த்தப்படுகிறது. அனுமனுக்கு 27, 54, 108 அல்லது 1008 என்ற எண்ணிக்கையில் வடைகள் கோர்க்கப்பட்டு வடைமாலை சாற்றப்படும் வழக்கம் இருந்து வருகிறது. பாபாஜி, வடைமாலை பற்றி தயவுசெய்து விளக்குங்கள். நம்பர் ஆஃப் வடைன்றது உன்னோட வசதியை பொறுத்த விஷயம். இப்படி தான் போகணுன்னெலாம் யாரும் ஒன்றும் சொல்லலை. ஒன்று அடுத்தது, வடைமாலை எதுக்கு சாத்துறாங்க அப்படின்னா, அதில் வந்து உளுத்தம்பருப்பு மெயின். அப்போ மூணு தானியம் இருக்குது உலகத்தில். ஒன்று எள்ளு, இன்னொன்று அரிசி, மூணாவது உளுந்து. இந்த அரிசி இருக்கு இல்லையா, அது ஐஸ்வர்யம். அதனால தான் சந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரர். அதனால் சந்திராம்சத்தில் செய்யப்படுகிற பூசைகளுக்கெல்லாம் அது. ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் நடக்குது, அப்போ தலம்பராலுன்னுவாங்க. அந்த அரிசியை எடுத்து தலைமையில ஏன் கொட்டுறாங்க? ஸோ நல்ல ப்ராஸ்பரஸாக இருக்கணும் அப்படின்னு. அரிசின்றது ப்ராஸ்பரிட்டி. தேவசம் பண்ணுறாங்க, பித்திருக்காரியம், தர்ப்பணம் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ எள்ளும் தண்ணி விடுறாங்க. ஏன்னா அது சரீரம் சம்மந்தப்பட்டது. எள்ளும் தண்ணி விடுறதுன்னு சொல்லக்கூடியது. உளுந்துன்றது பிரெயின் சம்மந்தப்பட்டது. அதனால் யாருக்காவது கொஞ்சம் பைத்தியமெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம், நீங்கள் அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஒரு வெள்ளை துணி மேலே உளுத்தம்பருப்பு வச்சு அது மேலே படுக்க வைப்பாங்க. அவங்க மறுநாள் காத்தால் அவங்க படுத்த அந்த உளுத்தம்பருப்பு எடுத்து ஏதோ வடை மாதிரி ஏதாவது பண்ணி அதை வந்து ஏழைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இது ஒரு பద్ధதியாக வச்சுருக்காங்க. ஏன்னா மைண்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் நம்ம பெரியவங்க ஆஞ்சநேயருக்கு அந்த உளுத்தம்பருப்புனால் செய்யப்பட்ட வடைகளை கொண்டதுக்கு காரணம் என்னென்னா, அவர் நம்முடைய ஞானம். ஆஞ்சநேயர் பாட்டு என்னது, புத்தி கூர்மை உள்ள ஞானத்துக்கு வரிஷ்டன்னா உத்தமமான அதிபதியாக இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அதனால் அந்த மாதிரி செய்கிறாங்க. நரசிம்மர் சன்னதியில் துளசி தீர்த்தம் முகத்தில் அடிப்பது என்பது ஒரு ஆன்மீக செயல். இது பக்தர்களின் மனதில் ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்தும். நரசிம்மரின் திருவுருவத்தை தரிசித்து அவரை போற்றி அவர் மீதுள்ள பக்தியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாகும். பாபாஜி, பூர்ண பிரம்மம் சன்னதியில் நரசிம்மர் அலங்கார தினத்தில் பக்தர்கள் முகத்தில் இந்த பிரசாத தீர்த்தத்தை முகத்தில் அடிக்கும் பழக்கம் உண்டா? அதாவது நிறைய பேர் டென்ஷனாக இருப்பாங்க. அதனால் அந்த துளசி தீர்த்தம் இருக்கு இல்லையா, அது பெருமாள் கிட்ட வச்சதை எடுத்து இந்த ஸ்பூனில் இப்படி மூஞ்சி மேலே அடிப்பாங்க. எல்லா பெருமாள் கோயிலையும் ஒன்றும் அடிக்கிறதில்ல. எல்லா பெருமாள் கோயிலையும் தலைமையில சடாரி வச்சு தீர்த்தத்தை கையில் தான் கொடுப்பாங்க. இந்த சோழிங்கபுரம் கோயிலுன்றது என்னன்னாக்கா, இந்த பயம், இந்த காற்று சேஷ்டைகள், இதிலெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கான ஒரு திருத்தலமாக மாற்றி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர், அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர். அதுக்காக அந்த கோயிலில் தான், எல்லா கோயிலையும் இந்த மாதிரி தீர்த்தத்தை மூஞ்சில் அடிக்கிறது இல்லை. இப்போது இவங்களுக்கு தெரியும் அடிக்க போகிறாரு ஐயருன்னு சொல்லி. இருந்தாலும் எக்ஸாக்டாக அந்த நிகழ்ச்சி நடக்கிற போது, அந்த தண்ணி எடுத்து நான் மூஞ்சில் அடிக்கிற போது உங்கள் ஹார்ட்லேருந்து ஒரு கப்புன்னு ஏதோ வெளியே போகிற ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா. நார்மலாக அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். இப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டென்ஷன்ஸு, உங்கள்கிட்ட இருக்கிற பயம், இதெல்லாம் கம்மியாகும். அதனால் நல்ல விஷயம் தானே. துளசின்றது ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் துளசியை சாப்பிட்டுட்டு ஒரு ட்ராப் தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அண்டு இந்த தண்ணி எல்லா கோயில்லையும், எல்லா நரசிம்மர் கோயில்லையும் கிடையாது. ஒன்லி செலக்டிவ். ஆனால் சில கோயில்களில் அப்படி இருக்குது. இப்போது இது இருக்குது, விஜயவாடா கிட்ட மங்களகிரி நரசிம்மர் இருக்குது. அங்கே இந்த மாதிரிலாம் தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம இது இருக்கு இல்லையா, விருத்தாச்சலத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோயில் இருக்கு, ஸ்ரீமுஷ்ணம் இல்லை, இன்னொன்று என்ன கோயில்ப்பா, அது இல்லை, எல்லாம் நரசிம்மர் கோயில். ஸோ அந்த மாதிரி நிறைய நரசிம்மர் கோயில் இருக்குது. ஸோ இது மெயினாக சோழிங்கபுரத்தில் இந்த பழக்கம் வந்ததுக்கு அதுதான் காரணம். அதாவது அந்த உள்ளத்துக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு அதைரியம் போகணுங்கிறதுக்காக. இந்த ஜனங்க என்ன நினச்சிக்கோங்கன்னா, நமக்கு திருஷ்டி போகிறதுக்காக பண்ணுறாங்கன்ட்டு இல்லையா. திருஷ்டின்றது என்ன, தி நெகட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் சர்டன் ஈவில் ஐஸ் ஆன் யுவர் சிஸ்டம். அதாவது நீ நல்லா ட்ரெஸ் பண்ணுற, நல்லா இது பண்ணுற, அதை யாராவது பார்த்தா அதாயிடும். அந்த காலத்தில் பாட்டு சொல்லுவாங்க, நான் 8 இட்லி தின்பேன், சட்னி தொட்டு தின்பேன், யாரோ ஒரு பாவி கண் போட்டு விட்டானது ரெட்டி பாய்ச்சுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் சாப்பிட்ற போது இன்னொருத்தன் பார்த்துட்டான்னா கூட இவனுக்கு வயிற்று வலி வருதான். அந்த மாதிரி திருஷ்டி சம்மந்தப்பட்ட தோஷங்களெல்லாம் போகிறதுக்காக
சில கோயில்களில் வந்து மந்திரம் சொல்லுவாங்க. என்னென்ன விதமான திருஷ்டி இருக்கோ எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்குது. யாருக்காரும் தெரியுமாப்பா? எத்தனை வகையான திருஷ்டி இருக்குதுன்னு சொல்லி, இத்தனை விதமான திருஷ்டி இவங்களை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மந்திரங்கள்லாம் இருக்குது. குழந்தையை தத்தெடுக்கும் போது சில சமயங்களில் ஒரு சிறிய தொகையை செலுத்தி குழந்தையை பெறுவர். இது ஒரு வழிபாட்டு நெறிமுறையாக பார்க்கப்படுகிறது. சில கோயில்களில் குழந்தைகளை தவிட்டுக்கு விற்று வாங்குவது குழந்தைக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் நீங்க ஒரு பரிகார வழிபாடாக பார்க்கப்படுகிறது. பாபாஜி, தவிட்டு குழந்தை என்றால் சரியான பொருள் என்ன? தயவு செய்து விளக்குங்கள். ஆந்திராவில் சிம்மாச்சலம்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த சிம்மாச்சலம் கோயிலில் ஆக்சுவலாக நரசிம்மர் சிவலிங்கத்தினால கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பக்கம் வராகர், ஒரு பக்கம் நரசிம்மர் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அந்த சந்தன கூட்டை எடுப்பாங்க. ஸோ அந்த கோயிலில் ஒரு சிஸ்டம் இருக்குது. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அந்த குழந்தை இல்லாத ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் அங்கே ஒரு தூண் இருக்கும், ஒரு பில்லர் இருக்கும். இந்த நரசிம்மர் பாகத்துக்கு போகிறதுக்கு முன்னே இந்த இடத்துல இருக்கும். அங்கே பெருமாளுடைய சேஷவாசம் தான், அவர் உடுத்தி கலைந்த பீதக ஆடைன்றாங்க இல்லையா, அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் கட்டிட்டு 2 பேரையும் தூணை கட்டிக்கிட்டு ப்ரே பண்ண சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைய கொண்டாந்து உங்கள் கோயிலுக்கு நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி வேண்ட சொல்லுவாங்க. அண்டு குழந்தை பிறக்கும். பிறந்த உடனே என்ன சிஸ்டம்னா, அந்த கோயிலில் அந்த குழந்தைய கொண்டாந்து அந்த பில்லர்கிட்ட போடணும். போட்டுட்டு திருப்பியும் வேண்டிக்கணும், இந்த குழந்தைக்கு நீ கொடுத்துருக்க, தேங்க்ஸு, உன் சார்பில் இந்த குழந்தைய நாங்கள் எடுத்துன்னு போய் வீட்டில் வளர்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை நீங்களே, அந்த ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அமௌண்ட் இல்லை, உன் மனசில் என்ன தோணுதோ அந்த அமௌண்ட்டை நீ போட்டுடலாம். இல்லை இந்த குழந்தைய நான் எடுத்துன்னு போய் வளர்க்குறேன், இதுக்கு பதில் உங்கள் கோயிலுக்கு நான் நேர்ந்துக்கிட்டு ஒரு பசுமாட்டு கண்ணுக்குட்டி வாங்கி கொடுக்குறது ஒரு பழக்கம் இருக்குது. இது அந்த மாதிரி. ஏன் அந்த கோயிலில் இல்லை சில கோயில்களில் இந்த பழக்கம் இருக்குன்னா, அங்கே ஒரு யந்திரம் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் சந்தான கோபாலகிருஷ்ண யந்திரம்னு பேர். சந்தான கோபாலகிருஷ்ணா குழந்தை வரம் அருள்கிறவன் அர்த்தம். ஸோ அந்த யந்திரம் அந்த இடத்துல வச்சுருக்கிறதுனால அந்த பவர். நீங்கள் உங்கள் வீட்லேயே கூட அந்த சந்தான கோபாலகிருஷ்ண யந்திரத்தை வச்சு ஒரு தவழ்கிற கிருஷ்ணர் பொம்மையை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி ஈக்குவலண்ட் ப்ரேயர் தான் அது கூட. உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய முடிஞ்சால் அதை நீங்கள் செய்யலாம். அண்டு குழந்தைக்கு என்ன கொடுப்பீங்களோ அந்த மாதிரி, ஏன்னா கிருஷ்ணர் குழந்தை வடிவத்தில் நீங்கள் பார்க்கறதுனால ஒரு அரை கிளாஸ் பால் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணலாம். ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். எந்த கோயிலில் வேணாலையும் ப்ரே பண்ணலாம். பல கோயில்களில் இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு வழி இருக்குது. நான் சொல்கிற சந்தான கோபாலகிருஷ்ண யந்திரம் இருக்கிற சிம்மாச்சலத்தில் மாத்திரம் இல்லை, நிறைய கோயில்களில் அந்த மாதிரியான வழிகள் இருக்குது. ஆனால் ஒரே ப்ரேயர் என்ன இருக்குன்னா, இந்த குழந்தைய நான் இந்த கோயிலுக்கு தத்து கொடுத்துட்றேங்கிற மாதிரி. தத்து கொடுக்குறேன்றது சும்மா ஒரு உபச்சார வார்த்தையை தவிர நிஜமாக கொடுக்கறதில்ல. அதுக்கு பதில் அவங்க ஒரு உண்டியில் காணிக்க போட்டு எடுத்துன்னு வந்து வளர்த்துக்குவாங்க. இல்லை அந்த கோயிலில் இருக்கிற சாமியுடைய பேரை அந்த குழந்தைக்கு வைப்பாங்க. பிறக்க போகிற குழந்தைங்க அந்த சாமியுடைய பேரை வைப்பாங்க. லலிதா சகஸ்ரநாமத்திற்கு விளக்கு உரை எழுதிய பாஸ்கர் ராயர் அவருடைய ஆன்மீக பெருமைகள் தமிழ்நாட்டு மக்களிடையே பரவலாக இன்றும் பேசப்படுகிறது. பாபாஜி, ஸ்ரீ பாஸ்கர் ராயர் பற்றி தயவு செய்து விளக்குங்கள். இந்தியாவில் எல்லா விதமான டேட்டிஸ்க்கும் ஏதோ ஒரு வகையில் சோஸ்திரம், அஷ்டோத்திரம், பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. அண்ட் பாஸ்கர் ராய் தமிழ்நாட்டில் அதிகமாக அறியப்பட்டவர் அல்ல. நமக்கு நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இங்கே வந்து பாடின புலவர்கள் இவங்கள தான் அதிகம் தெரியும். கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு அங்கே வந்த ஆளுங்க இருக்காங்க இல்லையா, கனகதாசர், அந்த மாதிரி ஆட்களை பற்றி தெரியும். ஆந்திராவில் இருந்தாக்கா அவங்களுக்கு அன்னமையா போன்றவர்களை நிறைய தெரியும். தியாக பிரம்மத்தை தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வடநாட்டில் துளசிதாஸ், மீராபாய் இவங்களெல்லாம் ஜனங்களுக்கு தெரியும். பெங்காலில் பார்த்தா கோரங்கர், இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச சாமிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி தெரியும். அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பக்தி கல்ட்டுன்னு வந்துச்சு. அது லைக் எ சைக்கிள், உருண்டோடுகிற சக்கரை மாதிரி. தமிழ்நாட்டில் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இருந்த காலம், அதே மாதிரி ஆந்திராவில் இந்த மாதிரி சைக்கிள். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வருகிறார்கள். அவங்க அங்கே இருக்கிற ஜனங்களுக்காக பக்தியை பரப்புறதுக்காக செய்கிற உத்திகள் தான். இப்போ மகாராஷ்டிராவில் பன்றிநாதன் இருந்தான். அந்த பன்றிநாதனை முழு தெய்வமாக ஏற்றுக்கொண்டு
வர்க்காரிகள்னு பேர் அவங்களுக்கு. இந்த இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஊராக போய் பாடிக்கிட்டு கடவுளுக்கு வந்து பூஜை பண்ணுறது அந்த மாதிரி செய்தவர்கள் இருக்கிறாங்க. பன்றிநாதனை பூஜை பண்ணுவோம். அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது பன்றிநாதனை பூஜை பண்ணுறவங்க. ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் லோக்கல் ஃபெய்த். அண்டு அவங்களுக்கு மைண்டில் அந்த அக்செப்டன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்கிறார்கள். அப்போ நீ எந்த கடவுள், இப்போ நம்ம சம்ரட்சணம் இருக்கு, நம்ம எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கோம். இந்த பாட்டெல்லாம் நீ வேறு லாங்குவேஜ்லேயோ இல்லை வேறு ஊர்லேயோ இருக்கா? இல்லை, இங்கே இருக்கிறவங்க எழுதுனாங்க. பாதுகாரம்மன் எழுதுனாங்க, கிருஷ்ணரை பற்றி வந்து இன்னொன்று எழுதுனாங்க. விதவிதமாக பாட்டுங்க இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 2000-3000 பாட்டு இருக்குது. இது நீ ட்ரிபிள்கேன் பார்சாத்தி கோயிலுக்கு போய் பாட்டால் அவனுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அங்கே வந்து அவங்க யார் எழுதினாங்களோ அந்த பாட்டு அங்கே ஓடிக்கின்னு இருக்கும். ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் தி க்ரௌட் அண்ட் தேர் அக்செப்டன்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் டெய்டி. 63 நாயன்மார்கள் சாதி நிலையில் பரந்து விரிந்தவர்களாக இருந்தனர். சில பார்ப்பனர்கள், சிலர் சைவ வேளாளர், சிலர் சிற்றரசர்கள், சிலர் வணிகர்கள் என பல சாதிகளை சேர்ந்தவர்கள் இருந்தனர். சில நாயன்மார்கள் ஒடுக்கப்பட்ட சாதியினராகவும் இருந்தனர். பெரிய புராணம் போன்ற நூல்களில் அவர்கள் ஜாதி பாகுபாடின்றி தங்கள் பக்தியையும் இறைப்பணியையும் செய்ததாக கூறப்பட்டுள்ளது. பாபாஜி உயர்ந்த நிலையில் உள்ள சிவனடியார்கள் 63 நாயன்மார்களாக மாறி சிவபெருமானின் கோயில்களில் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறார்கள். இந்த நாயன்மார்களின் ஸ்பிரிட் எனர்ஜி இந்த காலகட்டங்களில் எல்லா சிவஸ்தலம் கோயில்களிலும் இருக்குமா, அல்லது மதுரை மாநகர் மீனாட்சி கோயில் வளாகத்தில் மட்டும் வசிப்பார்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். உலகத்தில் எல்லாரும் ஒன்று போல் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், டிவிஷன் ஆஃப் லேபர்னுவாங்க. ஒரு இது இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்குது. ஃபேக்ட்ரியில் படம் வரைகிற அந்த மோல்டு பண்ணுறான் இல்லையா, டைகாஸ்டர், அவன் வேறு. அதை ஃபேப்ரிகேட் பண்ணுறவன் வேறு. கார் ஃபேக்ட்ரியில் பெயிண்ட் அடிக்கிறவன் வேறு. ஒரு ஏரோப்ளேன் ஃபேக்ட்ரிக்கு போனால் ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு இடத்துல. சியாட்டலில் வந்து அமெரிக்காவில் அசம்பிள் தான் பண்ணுறாங்க. உலகத்தில் வெவ்வேறு நாடுகளில் அந்த போயிங்கோட வேறு வேறு பார்ட்டு அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் அதாவது ஜாதிகள் என்பது வெறும் தொழில்களாகத்தான் இருந்தது. பிற்காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த தொழில்களை ஜாதியாக மாற்றிட்டு ஆச்சாரி வீட்டில் ஆச்சாரி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கோம்டி வீட்டில் கோம்டி கொடுக்கணும், இப்படி இவங்க உருவாக்கிட்டாங்க. இந்த பழக்கம் அமெரிக்காவில் இல்லை வெளிநாடுகளில் கிடையாது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய பேரெல்லாம் பாருங்கள். டெய்லர்னு இருக்கும், அவன் டெய்லரு. ரைட்டர்னு இருக்கும், அவன் நம்ம ஊர் கணக்கு புள்ள மாதிரி. ஸோ வாட் எவர் நேம் தே ஹேவ் அப்ராட், லைக் கோல்ட்ஸ்மித், ஆலிவர் கோல்ட்ஸ்மித்ன்றோம், எலிசபெத் டெய்லர்ன்றீங்க. அதுக்கு நான் என்ன டெய்லராக பண்ணிட்டு உட்காந்துருந்தா? ஒரு காலத்தில் அந்த குடும்பத்தில் வந்தவங்க அந்த தொழிலில் இருந்திருப்பாங்க. அது அப்பா கிட்ட இருந்து அப்படியே அந்த பேர் இவங்களுக்கெல்லாம் வருகிறது. அவங்க அதை வெறும் ஜாபாக தான் பார்த்தாங்க, தொழிலாக தான் பார்த்தாங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணாங்க, தொழிலை ஜாதியை மதிப்பிட்டாங்க. அதனால் இந்த சமய பிணக்குகள், ஜாதி வேறுபாடுகள்லாம் வந்ததுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி குறுகிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். मैली चादर ओढ़ के कैसे, मैली चादर ओढ़ के कैसे द्वार तुम्हारे आओ, हे पावन परमेश्वर मेरे, हे पावन परमेश्वर मेरे, मन ही मन शर्माऊं, मैली चादर ओढ़ के कैसे। तूने मुझको जग में भेजा, निर्मल देकर काया हो, आकर के संसार में मैंने किसको दाग लगाया। जन्म जन्म की मैली चादर, जन्म जन्म की मैली चादर, कैसे दाग छुड़ाऊं, मैं
मैली चादर ओढ़ के कैसे निर्मल वाणी पाकर तुझसे नाम ना तेरा குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை